எடப்பாடி அவர்கள் இன்னையோட 100 தொகுதியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ இவரோட செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்க சார், எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு தலைவர் பாமர மக்கள் மத்தியில இருந்து சுயம்புவா எந்திரிச்சு நின்ற ஒரு தலைவரை, தன்னால எந்திரிச்சு நின்ற தலைவரை நம்ம பெரிய அளவுல நம்ம பார்த்ததா சரித்திரமே கிடையாது. நிழலின் அருமை வெயிலின் தெரியும். வெயிலின் கொடுமை எப்படின்னா நிழல தெரியும். அதுதான் விடியலின் கொடுமை. கடந்த 4 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியோட அருமையை பத்தி இப்ப தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எடப்பாடி கையில தான் இருக்குது. அந்த இடத்துல அதிமுக தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் சங்கம் எடப்பாடி அவர்கள் மீது ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் செக் பண்ணதுல அந்த ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லை, எம்டி அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணும் போது, எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு தடங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 34 நாள்ல 30 முறை ஆம்புலன்ஸ் அப்போ அந்த சந்தேகம் இயற்கையா வருமா இல்லையா? ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டம் நடக்குதா, இல்ல கூட்டத்தை தேடி ஆம்புலன்ஸ் வருதா? எப்படி ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாது, திரும்ப டிஎம்கே ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்க கேட்கிறப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கு? திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிசல்ட் பார்க்க தான் போறீங்க. ஏன்னா மக்கள் மத்தியில அந்த புரட்சி, அமைதி புரட்சி எழும்போம். நீங்க எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கும் ஆசையை தூண்டி ஓட்டு வாங்குனீங்க. எலெக்ஷன் வருது அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத சரியா பண்ணிட்டு இருக்காரு. இந்த உழைப்பு 2026ல எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை கொடுக்கும் நினைக்கிறீங்க? சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக மக்கள் சேவைக்காக உயிர்ப்போடு இருக்கும். நாங்க எம்ஜிஆர் அடையாளம் கொடுக்கல, ஜெயலலிதா அடையாளம் காட்டல. காலம் கொண்டு ஒரு தலைவரை அடையாளம் காட்டி நிக்க வச்சுச்சா இல்லையா? அந்த தலைவர்கிட்ட ஆளுமை திறன் இருக்குதுன்றதையும் மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா? அப்ப அது 2026ல மெய்ப்பிக்கப்படும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். எடப்பாடி அவர்கள் இன்னையோட 100 தொகுதியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ இவரோட செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்க சார், எப்படி பாக்குறீங்க? இல்ல, எடப்பாடியார் விஷயத்தை நினைச்சே பார்க்க முடியாது. நான்லாம் அரசியல் விமர்சகரை நம்ம எவ்வளவோ காலம் 30-40 ஆண்டு காலம் அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருக்கோம். இப்படி ஒரு தலைவர் பாமர மக்கள் மத்தியிலிருந்து சுயம்புவா எந்திரிச்சு நின்ற ஒரு தலைவரை, தன்னால எந்திரிச்சு நின்ற தலைவரை நம்ம பெரிய அளவுல நம்ம பார்த்ததா சரித்திரமே கிடையாது. ஐயா கர்ம வீரர் காமராஜர் அந்த மாதிரி வந்திருக்காரு, ஐயா நல்ல கண்ணு அந்த மாதிரி வந்திருக்காரு, இரா செழியன் அந்த மாதிரி வந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய தலைவர், கக்கன் அந்த மாதிரி வந்திருக்காரு, பரமேஸ்வரன் அந்த மாதிரி வந்திருக்காரு, லூர்து சைமன் அம்மான் அந்த மாதிரி வந்திருக்காங்க, புதுக்கோட்டை ராமையா அவர் அந்த மாதிரி வந்த தலைவர் தான். இப்படி நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்த தலைவர். பேரறிஞர் அண்ணா அந்த மாதிரி வந்த தலைவர் தான். அவங்களாம் பெரிய பின்புலம் இல்லாத வந்த தலைவர்கள். அந்த வரிசையில நடுவுல நிறைய தலைமுறை இடைவெளி விட்டு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்தவர் இந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த பிறகும், அது ஏதோ சந்தர்ப்பத்துல உட்கார்ந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் செய்த பர்ஃபார்மன்ஸ் அது மிகப்பெரிய அளவு ஒரு பிரமிக்கத்தக்க பர்ஃபார்மன்ஸ். கடந்த 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில இருந்த 2017ல இருந்து 2021 வரைக்கும் என்ன மாதிரி சாதனைகள் செய்தாரு. வரலாறுல பொறிக்கக்கூடிய சாதனைகளா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கட்டும், கால்நடை பூங்காவா இருக்கட்டும், 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததா இருக்கட்டும், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்ததா இருக்கட்டும், 63 கலைக்கல்லூரிகளை கொண்டு வந்ததா இருக்கட்டும், பாலிடெக்னிக் காலேஜுங்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க பாட்டுக்கு இன்னைக்கு அவர் சுற்றுப்பயணம் போகும்போது பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர் பெற்றோரோடு நிக்கிறான். யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா உங்களால் தான் இன்னைக்கு நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், என் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்கிறாயா, நான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேன், என் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்கிறான். அதே மாதிரி ஒரு தாய் சொல்றாங்க, நான் காட்டுக்குள்ள விறகு கட்டை பொறுக்கி சுள்ளி கட்டை பொறுக்கி நான் வியாபாரம் பண்றேன், என் பிள்ளை இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறான், காரணம் நீங்க பண்ணதுதாயா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது அந்த சாதனை. எத்தனையோ அந்த மாதிரி நான் சாதனை சொல்லிட்டே போலாம் அவர் செய்தது பாத்தீங்கன்னா. அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். கூட்டணி மட்டுமே எந்த ஒரு வெற்றியை நிர்ணயிக்காது. வெறும் கூட்டணியை நம்பி நீங்க நின்றீங்கன்னா அது தோல்வியைத்தான் கொடுக்கும். எடப்பாடியார் என்ன செய்யறாரு, முதல்ல பிரச்சாரத்துக்கு கிளம்பு, மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடம் 2 இடம்னா வேற விஷயம் வேறமா. இப்ப நம்ம தேர்தல் நேரத்துல கூட பார்த்துருக்கோம். ஒண்ணு பாத யாத்திரை போவாங்க, வழியெல்லாம் ஜனம் நிற்கும்.
100 நாள் 50 நாள் பாத யாத்திரை போவாங்க. வழியெல்லாம் ஜனங்கள் நிற்கும், அது வரவேற்பு இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்கும். மாநாடுனா ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க, ஆளும் வந்து பொதுக்கூட்டங்கள் அடுத்தது இதுதான் நடக்கும். 34 நாட்கள் 100 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ, எல்லா இடத்துலயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இதை பாருங்க, ஒவ்வொரு ஜங்ஷன்லயும், கிராமத்துல கூட சரி, ஒரு ஜங்ஷன்லயும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லா ரோட்லயும் ஜனம் நிக்குது, எல்லா பில்டிங் மேலயும் ஜனம் நிக்குது, எல்லா மரத்து மேலயும் ஜனம் நிக்குது. எப்படி வரும்? நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டம்னா கூட கொஞ்சம் தான் கூட்டு வர முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், அடுத்த நாள் இன்னொரு இடம், எப்படி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு ஆணித்தரமான பேச்சா. அதாவது மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி அதை கிரகிச்சு அதை புரிந்து அதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்றதுக்கு அவர் சொல்றாரு. எங்க மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சது வேலூர் வரைக்கும் நான் முடிஞ்சிருக்குது, ஆற்காடு வரைக்கும் முடிஞ்சிருக்கு, நேத்து வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 100 இடம், 100 இடத்துலயும் அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறாரு. பேசின விஷயத்தையே மட்டுமே பேசுறாருன்னா இல்ல, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்த புது புது விஷயங்களை பேசுறாரு. இந்த தொகுதியில என்னன்னு நடக்கும்? அத்திக்கடவு அவிநாசில இருந்து தொடங்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சதுல இருந்து நெல்லுக்கு என்ன செய்யறோம், வாழைக்கு என்ன செய்யறோம், தோட்டக்கலை பயிர்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், கரும்புக்கு என்ன செய்யறோம், சர்க்கரை ஆலைகளுக்கு என்ன செய்யறோம், சிறு குறு தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு என்ன செய்யறோம், அதே மாதிரி நெசவாளர்களுக்கு கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு கடந்த காலத்துல நாங்க என்ன செய்திருக்கிறோம். திமுக எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்குது நம்மளுக்கு. மீனவர்கள் அவர்களை எடுத்திருக்காரு, அவங்க மத்தியில பேசுறாரு, மாணவர்கள் மத்தியில பேசுறாரு, ஆசிரியர்கள் மத்தியில பேசுறாரு, மருத்துவர்கள் மத்தியில பேசுறாரு. இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்த வல்லுநர்கள்கிட்டையும் அவங்க கிட்ட பேசி அதே மாதிரி கிட்டத்தட்ட 150 இடங்கள்ல மண்டபங்கள்ல, அந்த திருமண மண்டபங்கள்லோ இல்லைன்னா முகாம்கள்லயோ 150 இடத்துல இந்த தொழில் விற்பனர்கள் எல்லா தொழிலையும், ஆடு மாடு கோழி வளர்ப்பு அந்த விவசாயிகள் அவங்கள பாக்குறாரு. எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்க பிரச்சனை என்ன, உங்களுக்கு கடந்த காலத்துல நாங்க என்னென்ன செய்திருக்கிறோம். இதற்கு மேல சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயம் அந்த ஆலயங்களுக்கு போறாரு, பள்ளிவாசலுக்கு போறாரு, அது இல்லாம என்ன இந்து சகோதரர்கள் கோயிலுக்கு போறாரு, அங்க வழிபடுறாரு. அங்கேயும் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை கேட்கிறாரு. உங்களுக்கு என்னென்ன கடந்த காலத்துல செய்திருக்கோம், இனிமேல் என்னென்ன செய்யணும், உங்களுடைய இப்ப பிரச்சனை என்ன இருக்குது, எல்லாத்தையும் பற்றி தெளிவா பேசுறாரு. இது ஒரு இடத்துல கேள்விப்பட்டுதான் இன்னொரு இடத்துல ஜனம் வந்து நிக்கிறாங்க. ஐயா, நம்மளுக்கு விடியலை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு. அவங்க யோசிக்கிறது தான் எப்படின்னா, நிழலின் அருமை வெயிலின் தெரியும், வெயிலின் கொடுமை எப்படின்னா நிழல தெரியும். அதுதான் இப்போ விடியலின் கொடுமை கடந்த 4 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியோட அருமையை பற்றி இப்ப தெரியுது. ஆகா, அந்த ஆட்சியில அவ்வளோ கொரோனா இருக்கும்போது கூட நம்ம நிம்மதியா உட்காந்தோமே. 3 வேளை அம்மா உணவகத்துல இலவச சாப்பாடு போட்டாங்களே. அரசு ஊழியர்களும் என்ன செய்தாங்க, 31ஆம் தேதி நம்மளுக்கு சம்பளம் கரெக்டா வந்துருச்சே. பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, விடலை பிள்ளைகள் 10வது படிச்ச பிள்ளைங்க, ஐயோ ஐயா நம்மளுக்கு ஆல் பாஸ் போட்டாரு. இன்னைக்கு டிகிரி முடிச்சவன் அங்க நிக்கிறான் அந்த கூட்டத்துல, சொல்றான், கையாட்டி சொல்றான், ஐயா நான் படிக்கும் போது 10வதுல நீங்க ஆல் பாஸ் போட்டீங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் டிகிரி வாங்கியிருக்கேன். அன்னைக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது, சின்ன கிளாஸ் படிச்சவங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கிடையாது, ஆசிரியர் கற்பித்தாதான் இவன் கற்க முடியும். அதுதான் நிலைமை. டிகிரி படிங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம், ஆசிரியர் கற்பிக்கலாம் கூட வீட்டுல உட்காந்து படிக்கலாம். இந்த விடலை பிள்ளைங்களுக்கு அந்த வயசுல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10வது 11வது ஃபெயில் ஆயிட்டா எதிர்காலம் போயிடுச்சு. அப்ப அந்த ஆல் பாஸ் போட்டதால் தான் அவங்களுக்கு எழுச்சியோட இன்னைக்கு நான் டிகிரி வாங்கிக்கிறேன். அங்க மேடல் அவர் பேசும்போதே எதிர்ந்து கத்துறான் மாணவர், ஐயா நீங்க ஆல் பாஸ் போட்டதால் தான் நான் டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் செய்த, யாரும் கேட்டு செய்யல, நானா செய்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் வந்தாலும் உங்களுக்கு நான் செய்வேன், கண்டிப்பா உங்க பிரச்சனைகளை கேட்டு நான் செய்வேன். ஒரு முதலமைச்சர்ன்றது முதன்மை அமைச்சர்மா, அத்தனை அமைச்சர்களுடைய துறையை சார்ந்த விஷயங்களும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான், அது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சரா இருக்கும். அப்பதான் என்ன சொல்றாரு அவரு, எல்லா துறையை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் துறைக்கு ஒரு அமைச்சரை நியமிக்கிறேன், அவ்வளவுதான், மற்றபடி அந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நல்ல எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. என்னன்னா மற்ற கட்சிகள் வரப்போகுது, இல்லைன்னு சொல்ல. இப்போ விஜய் கட்சி வருது, இன்னொரு பக்கம் சீமான் கட்சி இருக்குது, அவங்களும் வளரட்டும் வாழட்டும், நம்ம வாழன்னு சொல்ல. பிஜேபி கூட்டணியில இருக்குது, அதிமுக கூட்டணி. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எடப்பாடி கையில தான் இருக்குது, அந்த இடத்துல அதிமுக தான் இருக்குது அப்படின்ற எண்ணம் அந்த மக்கள் மத்தியில இயற்கையா வருது. அதனாலதான் எடப்பாடியை பார்த்து வராங்க, எடப்பாடி கிட்ட சொல்றாங்க, ஐயா உங்களால தான் தீர்க்க முடியும் அப்படின்னு.
அதனாலதான் எடப்பாடியார் அடுத்த ஆட்சின்றது எடப்பாடியார் ஆட்சி தான் இருக்கும், அதிமுக ஆட்சி தான் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைதான். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏடிஎம்கேல இருந்து பல ரீதியா வந்துட்டு மக்களை பாக்குறதும் மக்கள் பிரச்சனையை பத்தி கேட்கறதும் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் சங்கம் வந்து எடப்பாடி அவர்கள் மீது ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் செக் பண்ணதுல அந்த ஆம்புலன்ஸ்ல எதுவுமே இல்லை, எம்டி அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணும் போது, எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப பாருங்க, அவரே என்ன சொல்றாரு, ஒரு தடவை 2 தடவை நடந்தா அது வந்து தவறு கிடையாது. ஏனென்றால் ஒரு இக்கட்டு அந்த நேரத்தில் உடனே அவரே தான் என்ன செய்யறாரு, தள்ளுங்கப்பா முதல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விடுன்றாரு. அது கடலை எப்படி பிரிக்கிற மாதிரி அந்த ஜனம் கட்டுக்கோப்போட எப்படி பிரிக்கிறாங்க. அது கூட்டு வந்த கூட்டமும் கிடையாது, தன்னால வந்து கூட்டுறீங்க. ஆனா அவர் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க பாருங்க. எல்லாம் தள்ளி நின்று வழி விடுறாங்க. எத்தனை இடத்துல இந்த மாதிரி விட முடியும்? அவர் எங்கெல்லாம் கூட்டம், இதெல்லாம் வந்து முன்னறிவிப்போட போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் போடப்படுகிறது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் நிறைய இருக்கும், இல்லாம இருக்காது. ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிற கூட்டத்துக்குள்ள 34 நாள்ல 30 முறை ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அப்போ அந்த சந்தேகம் இயற்கையா வருமா இல்லையா? ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டம் நடக்குதா, இல்ல கூட்டத்தை தேடி ஆம்புலன்ஸ் வருதான்ற சந்தேகம் வருமா இல்லையா? அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அது அரசாங்கத்தின் வேலை. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அப்போ எல்லாமே அந்த சிசிடிவி கவரேஜ் எடுங்க. உண்மையில இது வந்து ஆம்புலன்ஸ் போயிருந்தா ரைட், நம்ம அது தடங்களே பண்ண மாட்டோம். ஆனால் போலியாக இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு உணர்ச்சி பெருக்கா போயிட்டு இருக்கும்போது அதை அப்படியே தடுக்கிறது நடுவில். இந்த வேலை செய்யலாமா? இது எவ்வளவு பெரிய தவறு. அதைதான் அவர் சுட்டி காட்டுறாரு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய தவறு. ஆட்சியாளர்கள் ரொம்ப சீப்பா நடக்கிறாங்க அப்படின்றாரு. ஆனா வழக்கம் போல மாசு அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு அதுல யாருமே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாருல்ல. அப்படி இருக்கும்பொழுது அது ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குதா அதையும் பார்க்கணும், அது ஃபாலோ அப் சிசிடிவி இருக்குதா அதையும் பார்க்கணும். இது போல சீப்பு விளம்பரத்துக்கு போனீங்கன்னா இன்னும் தான் ஆட்சியாளருக்கு கெட்ட பேர் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பா சார். நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவரு போய் சந்திச்ச எல்லா தொகுதியிலயும் எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு அவர் பேசுறதை கேட்கறதுக்காக கூடி இருந்தாங்க. அது எல்லாரும் பார்த்திருக்கும். அப்படி இருந்தாலும் விமர்சனங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்ப கூட என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பேசுறாங்கன்னா, எப்படியும் ஏடிஎம்கே வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாது, திரும்ப டிஎம்கே ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்க கேட்கிறப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? நம்மளோட அனுபவத்துல சொல்றேன், 2006ல இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி. 2011ல் என்ன எதிர்ப்பு இருந்துச்சு அவருக்கு? பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. டெல்லியில இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் 2009ல் அதை விட அதிகமாக ஜெயிச்சாங்க காங்கிரஸ். 2011ல் என்ன எதிர்ப்பு இருந்துச்சு? 2011 வரைக்கும் அவர் நிறைய திட்டங்கள் செய்தார். மின்வெட்டை தவிர வேற எதுவும் இல்லை, மின்வெட்டு மட்டும்தான். எதிர்கட்சியாக கூட திமுக உட்கார முடியும். எப்படி அது மாறிச்சு? அப்போ இதே மாதிரி தான் எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க, கலைஞர் கருணாநிதி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாரு. அதாவது பொருந்தா கூட்டணி. எது? தேமுதிக, விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மாவும் பொருந்தா கூட்டணி. அவங்க 2 பேரும் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு மேடையிலையும் வந்து விஜயகாந்த் வந்து நீங்க கொடியா இருக்குன்னு வர அதிமுகங்களே பார்த்து, உங்களுக்காக நான் வரலன்னு. இப்படி எல்லாம் கூட நடந்துச்சு. ஒரே மேடையில 2 பேரும் நிக்க கூட இல்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த ஆட்சி வேண்டாம், நம்மளுக்கு ஜெயலலிதா அம்மா ஆட்சி தான் வரணும், அதிமுக ஆட்சி தான் வரணும். அது போல இந்த இடம் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் போது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி 3வது இடத்திற்கு கூட தள்ளப்படலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிசல்ட் பார்க்க தான் போறீங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த புரட்சி, அமைதி புரட்சி எழும்போம். நீங்க எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கும் ஆசையை தூண்டி ஓட்டு வாங்கினீங்க. பழைய பென்ஷன் திட்டத்திலிருந்து தொடங்கி மாணவர் கல்வி கடன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலையும் நீங்க நெசவாளர்கள்ல இருந்து தொடங்கி, அதே மாதிரி விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிர் கடனை வந்து ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லுக்கும் கரும்புக்கும் கொடுப்பேன், நீங்க எதுவுமே அவங்களுக்கும் செய்யல. அப்படி எல்லா செக்டர், ஆசிரியர்கள், மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் யாருக்குமே எதுவுமே செய்யல. இன்னைக்கு கூட போராட்டம். நேற்று கூட இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, போராட்டம். இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர், இன்னொரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள், இன்னொரு பக்கம் சாலை பணியாளர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் டிட்டோ ஜாக்கு அவங்க போராட்டம். நேற்று நடந்துச்சுல போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வூதியம் வாங்குறவங்க போக்குவரத்து பென்ஷன் அவங்களுக்கு பெண்டிங் இல்லாம கொடுக்கணும். 6000 கோடி பாக்கி.
அதுல நேற்று ஸ்ட்ரைக் பண்ண பிறகு 1000 கோடி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6000 கோடி பாக்கி. அவங்க நிலுவைத் தொகையை கூட கொடுக்கல. மரணத்தின் விளிம்புல இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேல அவங்க என்னைக்கு இருந்தாலும் சாவை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, அவங்க வாழ்ந்து முடிஞ்ச காலத்துல அவங்களுக்கு ஓய்வூதியம் அது. அந்த ஓய்வூதியத்தை நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல 7வது ஒப்பந்த ஊதியத்தையும் கொடுக்கல, 15வது நிதிக்குழு ஒப்பந்த ஊதியத்தையும் கொடுக்கல. அப்போ அவங்க கேட்கதான் செய்வாங்கல்ல. அதற்கு அனுமதி இல்லாம அவங்கள கைது செய்து நேற்று நைட்டு தான் விட்டாங்க. எவ்வளவு கொடுமை இது. அப்போ பாருங்க. அப்ப என்னதான் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? எதுவுமே செய்யறது இல்ல. தீபாவளி அப்போ பேச்சுவார்த்தை நடத்தீங்க போக்குவரத்து தொழிலாளர்கிட்ட. இப்போ வந்து தனியார் மயம், மினி பஸ் தனியார் மயம், புறநகர்லாம் சென்னை புறநகர்லாம் தனியார் மயமாக்கி இருக்கீங்க. அப்ப என்னதான் கட்டுப்பாடுக்குள்ள வரீங்க? என்னதான் ஜனநாயகத்துல வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். அதான் அரசாங்கம். அது இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. இவங்க என்ன மெதப்பில் இருக்கிறாங்கன்னா, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது, அதனால நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. மக்கள் அதுக்கு வந்து சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் எடப்பாடியார் வந்துட்டு 10,000 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செஞ்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து வந்துட்டு மக்களையும் சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்த பயணத்திற்கும் இப்போ ரெடியாகி இருக்காரு. இந்த மாதிரியான செயல்பாடுகள், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, இது எலெக்ஷன் வருது அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் வந்துட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத சரியா பண்ணிட்டு இருக்காரு. இந்த உழைப்பு வந்துட்டு 2026ல எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை கொடுக்கும் நினைக்கிறீங்க சார்? இந்த உழைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அழகா வந்து பிளான் பண்ணி பண்ணார். எப்படின்னா, தன் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீதிமன்றம், தேர்தல் கமிஷனர் தீர்த்துட்டார். மக்கள் மன்றத்திலையும் தீர்த்துட்டாரு. 75 இடத்துல 2021 திமுக தோற்கடிக்க வச்சார். 10 வருட ஆன்டி இன்கம்பன்ஸ்க்கு பிறகு. அதற்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, உறுப்பினர் சேர்ப்பு நடத்தினார். கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர் சேர்ப்பு. அதற்கு அடுத்து என்ன செய்தாரு? மாநில நிர்வாகிகள் நியமிச்சார். அதே மாதிரி கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லா பக்கத்திலும் நிர்வகிச்சார். அதே மாதிரி 68,000 பூத் தமிழ்நாட்டில் 68,000 பூத்துக்கும் பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை நியமிச்சார். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிடைக்கழக அந்த பூத் ஏஜென்ட்டுங்க கூட்டங்கள் நடத்தினார். அங்கங்க எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்திட்டு அடுத்து என்ன வேணும்? கூட்டணியை பற்றி பேசணும். உடனே சொன்னார், திமுக தான் பிரதான எதிரி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்களுக்கு தீய சக்தின்னு அடையாளப்படுத்தினது திமுக, அதை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ எந்த கட்சி கூடனாலும் நாங்கள் கூட்டணி வைக்க தயார் முடிவு செய்தாரு. தேசிய கட்சி 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கூட கூட்டணியை வச்சாரு. அடுத்தது காலம் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு. அடுத்து நான் மக்களை சந்திக்க போறேன், மக்களை சந்திக்க கிளம்பிட்டார். எவ்வளவு பிளான் பண்ணி பண்றாரு பாருங்க. அப்போ எல்லா விஷயத்திலையும் அவர் முன்னாடி தான் நிற்கிறாரு, மற்றவர்களோட முன்னாடி தான் நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதை மக்கள் அங்கீகாரம் கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும், அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே நான் செத்து போறேன்னு சொன்னாங்க. நான் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக மக்கள் சேவைக்காக உயிர்ப்போடு இருக்கும்னாங்க. காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை நிற்க வச்சுது. எம்ஜிஆர் அடையாளம் கொடுக்கல, ஜெயலலிதா அடையாளம் காட்டல. காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை அடையாளம் காட்டி நிற்க வச்சுச்சா இல்லையா? அந்த தலைவர்கிட்ட ஆளுமை திறன் இருக்குதுன்றதையும் மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா? அப்போ அது 2026ல மெய்ப்பிக்கப்படும். அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு 2026 தேர்தலுக்கு. மக்கள் வந்துட்டு திமுக மேல அதிருப்தியில இருக்காங்களா, இல்ல இந்த நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி அது மாறுமா என்ன அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ல தான் தெரியும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.